plus parking. Okay. Hello everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம எங்க இருக்கோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரூரோ சைடு வந்தாச்சு. ஃப்ளவர் ஃபெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். எஸ், இங்க பாத்தீங்கன்னா இப்போ சன்ஃப்ளவர் சீசன். ஸோ சன்ஃப்ளவர் இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்திருக்கு. ஒரு ஃப்ளவர் ஃபெஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அங்கதான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ் பேர் என்னப்பா? ரிவர் பிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்கு, என்ன ஏது, இதெல்லாம் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் வந்திருந்தோம். அப்போ இந்த ஃபியோனா அடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் தான் நல்லா இருக்கு, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபார்முக்கு வந்தாச்சு. பார்க் பண்ணிட்டு போய் டிக்கெட் எடுக்க போகிறோம். ஆனால் இதெல்லாம் சன்ஃப்ளவரே காணும். ஒரு 2 போன வீக் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக சன்ஃப்ளவரோட. பயங்கரமாக இன்னைக்கு காத்தடிச்சிட்டு இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ப்ராப்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் ஊஞ்சல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஓ மை குட்னஸ். இப்படிதான் இருக்கு. ஃபேஸ் கிளியராக இருங்க, பரவாயில்ல. சைட் ஃபுல்லாக பம்கின்ஸ், கார்ன் இருக்கு. பெரிய பம்கின் வச்சிருக்காங்க. Easy, எந்திரிஸ். I know. எங்கடா போறீங்க? அதுக்கு மேல போக கூடாதுடா, கார். ஓ இப்படி இப்படி இப்படி. சரி விடு அவங்க வாக் பண்ணலாம். ஓகே. ரிவர் பிரீஸ் ஃபார்ம். ஸோ செல்ஃபி பாயிண்ட் செட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். இதான் நம்ம செல்ஃபி ஸ்டிக். இதில் ஃபோன் வச்சு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போங்க ஈஷா, நீங்களும் டாடி கிட்ட போங்க. ஸோ இதான் ஒரு போல் வச்சுட்டாங்க. நல்லா தெரியுது ஈஷா போய்.
ஸோ ஆல்மோஸ்ட் இந்த எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பிங்க் கலர் தெரியுது, அங்கே ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. அங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவுமே ஃப்ளவர்ஸ் தான். அங்கங்கே அப்படியே இந்த செல்ஃபி பாயிண்ட்டும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம யார்கிட்டையும் வந்து ஃபோட்டோ எடுத்துத்தாங்க அப்படின்லாம் ஹெல்ப் கேட்காம அப்படியே இங்கே வந்து நம்ம இந்த பாயிண்டில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ கார்ன்லாம் நல்லா க்ரோ ஆகி வந்துருச்சு. இதோ பாருங்கள் இங்கே. ஆமாம், நெக்ஸ்ட்டு ஃபால் ஃபெஸ்ட்டுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கார்னு, பம்கின்லாம் எல்லாத்துலேயுமே. இப்படி இருக்கு, இப்படி இது பம்கினா. ஆமாம், அந்த ஃப்ளவர் இருக்குது பாரு, எல்லோ கலர் ஃப்ளவரு. ஆமாம், அங்கே நல்லா பிக்காக வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இங்கே இருக்குது. எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. ஈஷு நிறைய பம்கின் மிடில் இருக்குது, தெரியுதா? அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். க்ரீன் கலரில் பிக்காக க்ரோ ஆகிருக்குது. எப்படி காத்தடிக்குது. நான் பேசுறதெல்லாம் கேட்குமா காத்தடிக்கிறதுல? ஆமாம், இட்ஸ் ஸோ பிக். இதுதான் ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஸ்விங்கு. இதில் ஃபோட்டோ எடுக்கணும். எஸ், இட் இஸ். கம் ஆன். இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு அதர் சைடு வந்தாச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஃபீல்டு. அண்ட் இங்கேயும் அதே சேம் ஃப்ளவர் தான் வச்சுருக்காங்க. இப்போ டைம் ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். எங்களுக்கு பிஸ்கெட் டைம், அவருக்கு மில்க் டைம். இன்னைக்கு கிளைமேட் சூப்பராக இருக்குல்லப்பா. கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, பட் காத்தடிக்கும் போது நல்லா இருக்குது. இன்னும் முடி அப்படியே பிச்சுக்கிட்டு போகிறது நினச்சாதான். வீட்டுக்குள்ளே மத்தியாக இருக்குது, வெளில காற்று. ஆமாம், அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டு. ஆனால் நல்லா இருக்குது, காற்று அடிக்கும் போது ஃபீல்ஸ் குட். இங்கே பூ பறிக்கணுன்னா $25 கொடுத்து நம்ம அந்த பேஸ்கெட் ஃபுல்லாக பறிச்சுக்கலாம். ஆனால் இங்கேருந்து நம்ம போகிறதுக்குள்ளே காஞ்சிரும். அதனால தான் லாஸ்ட் டைமே அப்படி தான் ஃபுல்லாக வாடி போச்சு. அதனால் இந்த டைம் பறிக்கல. ஆமாம், அங்கே பாரு எவ்வளோ சன்ஃப்ளவர் பறிச்சுட்டு வராங்கன்னு. ஃபுல்லாக சன்ஃப்ளவர் தான் பறிச்சுட்டு வராங்க. அங்கே பாருங்க. குட். அவங்க சன்ஃப்ளவரா இங்கெல்லாம் நிறையா இருக்குது. இங்கேருந்து தான் பறிக்கிறாங்க போல். அதே மாதிரி அங்கே ஒரு ஹார்ட் வச்சுருந்தாங்கல்ல, அந்த ஃப்ளவர்ஸ்க்கு அது மாதிரி சன்ஃப்ளவர் இதெல்லாம் ப்ளூம் ஆச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. இதெல்லாம் இன்னும் ப்ளூம் ஆகலை, இன்னும் விதையா இதாக தான் இருக்குது. மொட்டு ஃபுல்லாக ப்ளூம் ஆச்சுன்னா வரும்போது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா செப்டம்பர் 8ஓட இது முடியுது. நோவா ஸ்கோஷியா ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் 8க்குள்ளே இது ப்ளூம் ஆகாது. ஓகே, மேபி ஃபால் கொசரம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாரு. உள்ள ஒரு காய் இருக்கும், இது எடுத்தா இதுக்குள்ள ஒரு இது மாதிரி இருக்கும். அது என்னது, நம்ம சன்ஃப்ளவர் சீட் இருக்கும். அந்த சீடு எடுத்து அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே என்ன பெரிய சேரை வச்சு மேபி இது உள்ளே போய் நானும் என்ன சாப்பிட்ற? சன்ஃப்ளவர் சீட் நான் சாப்பிட்றேன். அது பாச்சு போட்டு இங்க பாரு ஃப்ளைங் ஷார்க் என்ன தெரியாது. இங்க பாரு, அம்மா பாருங்க. கவர் ஆவற இஷ்யூ, கவர் ஆவறீங்க. கரெக்டாக சன்ஃப்ளவர் ஃபீல்டெல்லாம் தாண்டி போகுது. அங்கேருந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இங்கே ஒரு பிக் சேர் இருந்துச்சு, அதில் உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. இந்த பக்கம் இன்னும் வெயில் இப்போ தான் நல்லா திறந்துருக்கு. செமையாக இருக்குது வெயிலில் பார்க்குறதுக்கு. கலர்லாம் நல்லா பிரைட்டாக இருக்குது. இது வேறு கலராக இருக்குது. எங்கம்மா என்ன இருக்குது?
Jump. Jump. Yeah, jump. ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. இங்கே வந்து ஃப்ளவர் பிக் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பிக் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்டோரியா ஃபால்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். பட் இன்றைக்கி நம்ம விக்டோரியா ஃபால்ஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ தூரம் போகிறோமோ என்ன பண்ணுறோமோ அது வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டார்டிங் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம், இன்றைக்கி வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தாச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டு என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மரம்லாம் விழுந்து ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பார்க்க க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருக்கு ஆக்சுவலாக. பாரு எல்லோரும் கிரில் போட்டுட்ருக்காங்க. அவங்கவுங்க ஓன் கிரில் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க போல். அந்த கிரில் இது இருக்கு, அது இருக்குது. இதான் நான் ஓன் தானே இங்கே போட்டுட்ருக்கிறது. கறிக்கட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கைக்கு காமிச்சு பேசுகிறேன். நான் பிடிக்கிட்டா? This is fine. Thank you. Thank you so much. No worries. Not okay. நோய் நீயும் பாரு. ஆமாம், டாடி கிட்டக்க போங்க. நீங்கள் ஏன் கொஞ்சம் எட்ட இருக்கீங்க? கிட்ட 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 நல்லா ஒட்டி ஓவர கொழு பிடிச்ச விடக்கூடாது. நோய் இங்கே பாரு. ரீ ஆன். நான் யாருக்கிட்ட போராடுவேன்? அவங்கிட்டயா உங்ககிட்டயா? ரியான் இங்கே பாடுறா. ரியானு 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 ரியானு. 1 2. சரி, எப்படி அடி போடு சொல்லுவீங்க? எப்படி அடி போடணும்? எப்படி அடி போடணும்? அடி 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 சொல்லுங்க. நாய்க்குட்டி நாய்க்குட்டி நாய்க்குட்டி. முடியலன்னா வந்துரு. டே அப்போ ரிட்டர்ன் விழுந்துட போறடா. ரிட்டர்ன் இறங்கணும்டா. இப்படிதான் வா. பரவாயில்ல வா. நடந்து வா நடந்து வா நடந்து வா ப்ளீஸ். நடந்து வா. முடிக்காத. ஸோ எங்கள் வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Bye.